சொல்லுங்கம்மா. வணக்கம். என்ன விஷயம் சொல்லுங்க. பையன் ஸ்கூல் அட்மிஷனுக்காக வந்திருக்கேன் சார். அப்படிங்களா? உன் பேர் என்ன தம்பி? ஏஎஸ்கே தினேஷ்குமார். எந்த ஸ்கூல்மா படிச்சான்? கோயம்புத்தூர்ல பிஓ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சேன் சார். அப்படிங்களா? இப்போ எந்த கிளாஸ்க்கு உங்களுக்கு அட்மிஷன் வேணும்? 3rd ஸ்டாண்டர்டுக்கு வேணும். அப்படியா? சரி, டிசி கொண்டாந்துருக்கீங்களா? எடுத்துருக்கேன் சார். கொடுங்க. ஓகே, டிசி ஓகே. ஃபீஸ் டீடைல்ஸ் எவ்வளவு சார்? ஃபீஸ் வந்து 3rd ஸ்டாண்டர்டுக்கு மொத்தம் 3805 ரூபாய் கட்டணுமா? இந்த ஃபீஸ் டீடைல்ஸ் பாத்துங்க. அடுத்து புக்ஸ் எல்லாமே இதுலயே வந்துடும். கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொண்டாந்துருக்கீங்களா? எடுத்து வந்திருக்கேன் சார். கொடுங்க. சரிம்மா. அப்புறம் முக்கியமானதுமா, எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், அதாவது ஜாதி சான்றிதழ். எடுத்து வந்திருக்கேன் சார். சரி, ஓகேம்மா. ஓகேம்மா, அட்மிஷன் போட்டாச்சு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்னமா? ஜாதினா கவர்மெண்ட் வந்து எஸ்சி, பிசி, எம்பிசி அப்படின்னு நிறைய வந்து சர்டிஃபிகேட் எடுத்து அதை பற்றி கொஞ்சம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பகுதியானது பாரதியார் கவிதைகள் என்கின்ற தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி. பாரதியார் யார்? பாரதியார் தூத்துக்குடி மாவட்டத்திலே எட்டயபுரத்தில் பிறந்தவர். அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். சின்னசாமி ஐயர் தந்தையார் பெயர், இலக்குமி அம்மையார் தாயார் பெயர். இளமையிலேயே கவிபாடும் ஆற்றலை பெற்றிருந்தமையால் சான்றோர்கள் அவரை பாரதி என போற்றினர். இவருடைய தோற்றம் 11/12/1882. அன்னாருடைய மறைவு 11/9/1921. இப்பாடலிலே சாதிகளை பற்றி கூறும் பொழுது பாரதி என்ன கூறுகின்றார்? சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாட்சி முயற்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்தமதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ சொல்றார். சாதிகள் இருக்கின்றன என்பது உலக வழக்கு. சாதிகள் கிடையாது, சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு குழந்தைகளை பார்த்து சொல்றாரு. ஏன் பாரதியார் பாப்பா பார்த்து சொல்றாரு? சரியான கேள்வி. நம்முடைய முன்னோர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. 5இல் விளையாதது 50இல் விளையாது,
தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். ஆக இளமை பருவம் கல்வி கற்பதற்கு ஏற்ற பருவம். அந்த கல்வியின் மூலமாக அறிவு வளர்ச்சி பெறுகின்ற பருவமாக இருக்கின்ற காரணத்தால் தான் இளமையாக இருக்கின்ற உங்களை பார்த்து பாப்பாவை பார்த்து கூறுகின்றான் பாரதி. குல தாட்சி முயற்சி சொல்லல் பாவம். குலத்திலே உயர்ந்தவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும் சொல்லுவது பாவமான செயல் அப்படின்னு சொல்றார். அங்கே உயர்ந்தவன் என்று சொல்லும் பொழுது அதற்கு சில கருத்துக்களை சொல்றார். நீதி, உயர்ந்த மதி, கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் அப்படின்னு சொல்றார். ஆக தாழ்ந்தவன் யார் என்று பார்ப்போமேயானால் இந்த தகுதிகளிலே ஏதேனும் ஒன்றோ இரண்டோ குறைந்திருப்பினும் இல்லை மொத்தமாக குறைந்திருப்பினும் அவன் தாழ்ந்தவன். ஆக மேல் ஜாதி என்றும் கீழ் ஜாதி என்றும் சாதியிலே பிரிவு இல்லை. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்கின்ற நியதியை நாம் பின்பற்ற வேண்டும். என்ன சாப்பிடாம யோசிச்சுட்டு இருக்கேன். அன்னைக்கு பிரின்சிபல் ஜாதி கேட்டாங்க, அது எதுக்கு? ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காகப்பா. அன்னைக்கு ஸ்கூல்ல எஃப்சி பிசி சொன்னீங்கம்மா, அதுவாமா? இன்னைக்கு கிளாஸ்ல தமிழ் சாரு ஜாதி எதுவுமே இல்ல சொன்னாரு. அப்ப எதுக்கு பிரின்சிபல் ஜாதி சர்டிபிகேட் கேட்டாருமா? கேளடா மானிடவா எம்மில் கீழோர் மேலோர் இல்லை. சாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழென்றும் மேலென்றும் சொல்வார். நீதி பிரிவுகள் செய்வார், அங்கு நித்தமும் சண்டைகள் செய்வார். சாதி கொடுமைகள் வேண்டாம், அன்பு தன்னில் செழித்திடும் ஐயம். சாதி கொடுமைகள் வேண்டாம், அன்பு தன்னில் செழித்திடும் ஐயம். ஆதரவுற்றிங்கு வாழ்வோம், தொழில் 1000 அன்புறச் செய்வோம். கேளடா மானிடவா எம்மில் கீழோர் மேலோர்